நீங்கள் யாரு? கடவுளே ஆண்டவா முனி அந்த ஐயாவுக்கு என்ன குறைன்னு தெரியல. என்னன்னு கேட்டு நிறைவேற்றி கடவுளே ஆண்டவா முனியப்பா, இப்ப நீங்க வந்து சக்தி உள்ள சாமியா இன்னைக்கு இருந்தீங்கன்னா உண்மையான தெய்வம் சாக்கிறத அது உண்மையான சக்தி உள்ள சாமி தான் சாமி. எதுக்கு அந்த படத்தை எடுத்துக்கிட்டு நம்ம அப்படி இந்த தீர்த்தமையினால நான் வந்திருக்கேனே. ஏய் எட்ரா என் ஆயுதத்தை, என் ஆயுதம் விடு. கொண்டாடாங்க இந்த கீழ் உலகத்துல தாய் கிட்ட போய் வாங்கிட்டு வா. அம்மா பேரு நான் அம்மா பேரு குஞ்சாயி. என்ன மாரக்கா மாரக்கா அண்ணன் லட்சுமி ஆதிலட்சுமி சமஸ்தான பாக்கிய லட்சுமி. அம்மா கரெக்டான பேர் மாரக்கா தானே? மாரக்கா நீ மாறாத மாரக்கா. இன்னும் தாயாகப்பட்ட மாரக்காடு பேர்படிக்காக முனியப்பன் மேல கொடுக்கப்பட்ட காணிய ரூபாய் 10 ரூபாய். அவர் குடும்பத்துல எந்த ஒரு காத்து கருப்பு பில்லி சுனியம் ஏவல் நளினக்கம் கெண்டாதி கண்டங்கள் எதுவாக இருந்தாலுமே சரி ஐயுடைய அருள் பெற்று அவர் குடும்பமானது நாளுக்கு நாள் மேலுக்கு மேல் பெயர் கீர்த்தியுடன் வளர என்பதற்காக எல்லாம் வல்ல முனியப்பனை பிரார்த்திப்போம். சமர்ப்பணம். காவடா நான் இந்த தீர்த்தமையால் வந்திருக்கிறேன். என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தெரிகிறது? கோபத்துடன் கொடிய விழிகளுடன் கொடிய கோபத்துடன் வந்திருக்கிறேன். நான் இது என்ன கடாய் வெட்டாருவாளா? இது என்ன பள்ளி குத்துறது? இதுதான் கண் மறை கத்தி. அவன் யாங்கா சேர கூட வாங்கா சேர கூட கிடக்குறாங்க. சரி கண் மறை கத்தி. கண் மறை கத்தி. அந்த கண்மறை கத்தின்னு சொல்றதுதான் இப்பெல்லாம் நம்ம கலியுகத்துல என்ன சொல்றாங்க, இந்த கம்பர் கத்திங்கிறாங்கல்ல. அப்பொழுது நல்லறவப்பாளன் நான் வைத்திருந்தேன் கண் மறை கத்தி. தொப்புல இருக்கிற கத்தி. ஆமா அந்த தொப்புல இருக்கிற இதுலடா தொப்புள் கொடி இருக்குதுல்ல, ஒண்ணுதான் அந்த கொடிய இருக்கிற கத்தி கண்மறை கத்தி. அப்பேர் கொண்ட சூடு வாளுடன் சூழும் வாளுடன் சுழலுகின்ற புகழுடன் எண்ணாயிரம் கோடி ரிஷிமார்கள் இந்த அகில உலகத்துல திக்குகள் 8 திசைகளோ 4 கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று சொல்லக்கூடிய 4 திசையிலுமே பெயர் கீர்த்தி பெற்று என்னுடைய குலமும் இந்த அகில உலகத்திலே சிவனாருடைய ஜடாபாரத்திலே பலார் என்பதற்காக ஒளி தருகிறது சந்திர பகவான். அந்த சந்திர பிறையினால் உருவான குலம் என்னுடைய குலம், சரியான சந்திர குலம். உருவினால் உருவான குலம் என்னுடைய குலமோ கோடு தவறாத குருகுல வம்சம். குருகுல வம்சத்திலே அம்மாட்ட போய் ஆயிட்ட ஓடு. அம்மா பேரு சொல்ற படாரு என்னடா புடிங்கிற போதுமே. செத்து போக மாட்டேன்னு உசுரோட வந்துட்டு எங்க உசுர எடுத்து 200 ரூபாய் போய் கோட்டை கொடுத்துட்டு எங்க அம்மா பேர் என்னது? பேரு கந்தெடுத்த கந்தாயி மாறி முத்துங்க. அந்த அம்மா பேரே மறந்துச்சு. அப்படி பேரு மாதிரி ரேஷன் கார்டு ஆதார் கார்டு தான் நான் படிச்சுக்கேன். இன்னும் மாரிமுத்து ஒரு பேர் படிக்காக தாயார் அப்படி சுத்த அம்மா பேர் என்னன்னு கேளு. அம்மா உன் பேர் என்னதுமா? அதுதான் மாரிமுத்து. அந்த அம்மா பேர் தான் மாரிமுத்து. சின்ன பாப்பா. அந்த பாப்பா பெரிய பாப்பாடா, சின்ன பாப்பா இல்லடா. என்ன ஐயா பேர் சொல்லி ஐயா கட்ட மாரிமுத்து மேல பாத்துறா மாற அந்த கண்ணாடிக்காரமா கூப்பிட்டு பாடுறா. இன்னும் மாரிமுத்து மேல பேர் படிக்காக வழங்கப்பட்டது முனியப்பன் காசு ரூபாய் கொட்டு.
ஸ்ரீரங்கம்மா. இன்னும் ஸ்ரீரங்கம்மா பேர் படிக்காக ரூபாய் 10 ரூபாயும், இன்னும் ஐயாவாகப்பட்ட மாரிமுத்தவர் பேர் கிடைக்காக ரூபாய் 10 ரூபாயும் வழங்கப்பட்டது. காஞ்சான என்ன எவ்வளவு கொடுத்தாங்க அந்த அம்மா? 10 ரூபாங்க. வாரி வாரி வழங்குள்ள வாரி வழங்கிய நல்லவனின் குடும்பமானது எந்த முகம் போனாலும் தங்க முகமாக இருந்து மூங்கில் கிளை எடுத்து முன்னோயிரு கிளையோடு 1000 கிளைகள் எடுத்து எந்த முகம் போனாலும் இந்த முனியப்பனுடைய அருளால திருப்பதி கோபுரம் திருவண்ணாமலை ஆசனம் எப்படா வளர்ந்துகிட்டே போகுது. அதனே போல அவருடைய குடியும் கோபுரம் எல்லாம் வளர வேண்டும் என்பதற்காக எல்லாம் அவருடைய தெய்வத்தை பிரார்த்திப்போம். காவலா என்னுடைய சத்தியம் தவறா சந்திரகுல வம்சம், கோடு தவறாத குருகுல வம்சம். குருகுல வம்சத்துல வாக்கப்பட்ட என்னுடைய பெயர் நாமம் என்ன? வீரம் தீரம். அப்பா முனியப்பா, நீங்க வந்தது உண்மையுள்ள சாமியா இருந்தீங்கன்னா ரொம்ப போச்சு. என் பணத்தை எவந்துங்கிறவன விடியறதுக்குள்ள ஏக்சன் ஆகி செத்து போயிடுவானு. சாமி குடிச்சிட்டு சாமி குடிச்சு பாரு. அக்கா சாப்பாடு கூட அக்கா கூப்பிடுது பாரு. ஓடுற படாருன்னு முனியப்பா, என் பணத்தை ஜோப்புல போட்டவன் விடியறதுக்குள்ள கை கால் வராம இழுத்துக்கிட்டு தான் உள்ள கிடக்கணும் சாமி. போன போது விடு, உனக்கு கொடுத்தக்காச்சு இங்க வச்சிட்டு சாமி. நானு நிறுத்து திரும்ப வாஜர் வாஜர் சொல்ற கேளுடே. வாஜர் அவர் சொல்ற பேச்சு கேட்காத, நீ செத்து போயிருவ. கேரப்புட்ட ஏடா வாஜர் சொல்ற பேச்சு கேட்டாவா? அவர் பின்னாடி சாலர் எடுத்துக்கிறாரு, அவருக்கு அப்புறம் தெரியும். ஹேய் கத்தாத சாமி. ஆண்டா ஆண்டா மூடிட்டு குத்து. அம்மா பேர் என்னது? அம்மா பேரு? அம்மா கொடுக்கல, பாப்பா தான் கொடுத்துச்சு. பாப்பா பேர் என்னது? மரத்துல விட்டுட்டேன். என்னுடைய வயிறு பாலம் நல்ல ரவ பாலு சொல்லி இருக்கிறாரு. யாரும் அடிக்கூடாது. கேக்குறது ஊர் மட்டும் தான் கொட்டணும். தலைவா சொல்லிட்டாரு. அவர் சொன்னா கடவுள் சொன்ன மாதிரி. உங்க பேரு வீரம் தீரம் முதுகுல வராக்கிரம் கொண்டு யானை ஏற்றம் கதாயுத பயிற்சி, வில் பயிற்சி, யானை பயிற்சி, ஒட்டக பயிற்சி, ஆளாட் பயிற்சி, சித்திர வடிவமான சீலன் இந்த அரசெங்கலம் கீர்த்தி பெற்ற பாலனாக வெளிவரக்கூடிய என்னுடைய பெயரோ பால நல்லறவ பூபதி. என்னுடைய என்னை பெற்றாங்களே என் மாதா என்றெடுத்த எந்தன் மாதா.
அன்பா என்னை பெற்றார்களே என் மாதா என் பிதா அண்ணன் மட்டும் லட்சுமி அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிட்டது. ஆமா அது வேண்டுதல் முனியப்பனுக்கு. சாமி வேண்டுதலையா என்ன ஏன் வாண்ற நீ பொழுது நிஜம். சரி என்னை பெற்றாங்களே என் மாதா அம்மா என் அன்னையோர் ஆலயம் நான் குடியிருந்த கோவில் நண்பா என் தெய்வ தாய் அது எம்ஜிஆர் படகு. தெய்வ தாய் எம்ஜிஆர் படகு. யூடியூப் என்னடா அப்படி பண்ணிட்டு நான் என்ன பண்றீங்க கம்மாடுற. டேய் என்னை பெற்றெடுத்த தாயார் பேரோ நாகக்கூட்ட தலைவன் யார்? மன்னனாம் நாகராஜன். யாரு? நாங்கெல்லாம் பாம்பு இனம். ஆமாடா. நான் முதலாக நான் பிறக்கும் பொழுது மிகவும் பாம்பாக பிறந்தேன். சரி ஆமாடா. என் முன் ஜென்மம் பாம்பு. இப்பதான் நான் அரவான். ஆமாடா. டேய் என் தாயார் மரியாதை சரி இவ உட்கார்ந்து யூடியூப்காரருக்கு எழுதிருச்சு ஜப்பா. நான் என்னை பெற்றார்களே என் தாயார் நாகலோகத்து இளவரசி. என் தாயார் நாக கண்ணையன் பெற்ற மாதா. அம்மா நாக கண்ணி அப்பா யாருங்க? காவலா என்னை பெற்றார்களே என் தந்தையார் என் அப்பா. வாடா என் மகனே பருங்கல நாட்டின் இளவரசரே என்பதற்காக மின்னும் வைரமும் பூட்டி தங்கத்தாலான தட்டலிலே சந்தான தொட்டிலே ஆசை அரவணைப்புடன் சீரும் சிறப்புடனே பெற்றார்களே என் மாதா. என்னை பெற்றார்களே என் தந்தையார் இந்த அகிலவனம் போற்றக்கூடிய பாண்டவர் சரியா 5 ராஜாக்கள். சரி யார் யார்? முந்தி பிரதமர் தர்மர். தர்மருக்கு இளையவர் மதகரி பீமசேனன். மதகரி பீமசேனனுக்கு இளையவரோ அர்ஜுன மகாராஜன். அர்ஜுனனுக்கு இளையவர் நகுலன். நகுலனுக்கு இளையவர் சகாதேவன். தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் என்பதற்காக சொல்லக்கூடிய பாண்டவர் 5 ராஜாக்கள் இருந்தாலும் அதிலே பெற்றாரு என் பெற்ற தந்தையார் காவலா. பங்குனி மாதத்திலே பிறந்த பாண்டவர் குலத்திலே பிறந்த இருவருக்கு மூத்தவர் இருவருக்கு இளையவர். பங்குனி மாதம் 11ஆம் தேதி தூத்தி தித்தாதி திதி. தூத்தி தித்தாதி திதி தனுசு லக்னத்திலே 3வது பாகத்திலே உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்த 11 பெயர் 12 அழகு 32 லட்சணம் பொருந்திய பாண்டவர் குலத்திலே இருவருக்கு மூத்தவர் இருவருக்கு இளையவர் பங்குனி மாதத்திலே பிறந்து இந்த அகிலமெல்லாம் போற்றக்கூடிய என் தந்தையாரோ ஆனால் அழகுமன அர்ஜுன மகாராஜன் தந்தையார். சரி அப்படி எல்லாம் இருந்தாலும் ஏங்க இப்ப நீங்க முறைப்படி பார்த்தா இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? காவலா நான் இப்பொழுது அங்கே இருக்கிறேன். நாகமலை தோகமலை நடுவிலே இருக்கின்ற உபராய உலையில நான் இருக்கிறேன். அப்படியா? எங்க மலையில இருக்கிறீங்க? என்ன காரணம்? காவலா இத்தனை வார்த்தைகள் கேட்டாய் என் மனமானது ஆனந்த மகிழ்ச்சியில் எனக்கு பதில் உரைத்தேன் உனக்கு. ஒரு நாட்டிற்கு மகனாக பிறந்துவிட்டு ஒரு நாட்டின் ராணிக்கு நீங்கள் மகனாக பிறந்துவிட்டு ஏன் இப்படி கானகத்தில் இருப்பதற்கான காரணம் என்ன காவலா? அதற்கு முன்பதாக வருகின்ற ஆடி மாதம் 1ஆம் நாள் நம்முடைய கள்ளபாளையத்துல நம்முடைய ஈரோடு அடுக்குப்பாறை மணிவாத்தியார் கலைக்குழு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நடத்தக்கூடிய நாடகம் என்ன? இதே மகாபாரதத்தில் ஒரு பாகமாகப்பட்ட பாஞ்சால குறவஞ்சி அல்லது நவதானியம் பிறப்பு. எப்பேர் கொண்ட நாடகம். நவதானியங்கிறது எப்படி எல்லாம் பிறந்தது, அந்த 7 நவதானியம் தவணை இப்ப சொல்றமே பச்சை பயிறு இந்த கொள்ளு பருப்பு இந்த கோதுமை எல்லாம் எப்படி பிறந்து அப்படின்பதற்காக அப்பேர் கொண்ட உலகத்தோரெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக பாஞ்சால குறவஞ்சின நாடகம் நம்முடைய ஆடி மாதம் 1ஆம் நாள் கள்ளபாளையத்துல நம்முடைய அண்ணனாகப்பட்ட காசியனன் தலைமையில நம்முடைய கலைக்குழு நாடகம் நடைபெறுகிறது. வேண்டுதலை நாடகமாக வேண்டுதலடா. யாருடைய கடன் இருந்தாலும் தெய்வ கடன் இருக்கக்கூடாது. அப்படி தெய்வத்தின் மீது கடன் இருக்க வேண்டாம் என்பதற்காக அண்ணன் காசியன் குடும்பத்தார் ஒன்று சேர்ந்து கள்ளவளத்துல பாஞ்சாலி குறவஞ்சி நாடகம் இப்பேர் கொண்ட ராஜசபையில எப்படி எல்லாம் ஒரு இங்க வந்து எப்படி ஆதரவு தரீங்களா? அதே மாதிரி எங்களுக்கு அங்கேயே வந்து ஆதரவு கொடுங்க என்பதற்காக தாழ்ந்த பணிவான அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். நன்றி. வணக்கம்.
எனக்கு ஏறி பேர் கூட நிலைமை. நான் நாட்டு மன்னனுக்கு மகனாக பிறந்து விட்டு இந்த கானகத்திலே சிங்கம் ஒரு தாயாக, புலியெல்லாம் ஒரு அன்னையாக, யானைமார்கள் கரடி சிங்கம் சிறுத்தை புலி சென்னா என்பதற்காக தாய் தந்தை அண்ணன் தம்பி என்பதற்காக பல உறவுகளுடன் பெற்றெடுத்த தாயாருக்கு இப்படி விலங்குடைய நான் வாழ்க்கை களத்தை நடத்துவதற்கான காரணம் என்ன தெரியுமா? காவலா அதை நினைத்தால் மட்டுமே 1000 இடிகள் சேர்ந்து என் தலை மேலே காவலா பேரிடியாக விழுவதே நம்ம என் தாயோடு தான் பிறந்த தாய் மாமனுக்கு கொல்ல மாமனை கொள்வதற்கு நான் பெற்றெடுத்த தாயை தந்தையை விட்டு நான் இந்த அனாந்தரமான ஒரு கானகத்திலே 6 அறிவுபடுத்த மணிகளை விட்டு ஏன் இப்படி 5 அறிவுபடுத்த விலங்குடன் நான் ஏன் வாழ்க்கை களத்தை நடத்தணும்? என்ன காரணம்? காவலா இந்த என் தாய் மாமன் யாரு? இந்த அகிரவலா போற்றுகிறாளே கலியுக கடவுளாக மும்மூர்த்தி தேவர்களே ஒருவராகப்பட்ட திருமால் என்னும் பெருமாள் தான் இந்த நல்லரவப்பானுடைய தாய் மாமன். யார்? நாகக்கண்ணிக்கு என் தாய் மாமன் அண்ணாமதான் எனக்கு தாய்முறை மாமன் அல்லவா? அப்படின்பதற்காக நான் ஏன் என் தாய் மாமனை நான் ஏன் கொல்லணும்? என்ன காரணம்? இல்ல அவனுக்காக பயந்துதான் நான் இங்க இருக்கிறேன். சரி, எதனால காவலா? என் தாயாகப்பட்ட நாகக்கண்ணிக்கும் அர்ஜுனுக்கும் திருமணமாகி சில ஆண்டு காலத்துல என் தாயாகப்பட்ட நாகக்கண்ணியுடைய வயிற்று நான் குழந்தையாக நான் ஜனனித்தேன். காவலா ஒரு நாள் ஒரு தினத்துல என் தாயாகப்பட்ட நாகக்கண்ணிக்கு நிறை மாத கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறார். குழந்தை பெறக்கூடிய அந்த தருணத்துல பிரசவ வலின்னு சொல்லக்கூடிய அந்த இடுப்பு வலி எங்க அம்மாவுக்கு பிடிச்சுக்கிட்ட ஒரு காரணத்தினால அப்பொழுது என் தாய் மாமனாகப்பட்ட கோபால கண்ண பக்கத்தாலதான் இருக்கிறார். அப்படி இருக்கிறப்ப இதோ தங்கா நாகக்கண்ணி இதோ இப்படி நீ பிரசவ வலியிலே இடுப்பு வலியினால நீ தத்தளித்துக் கொண்டு தடுமாறிக்கொண்டு அண்ணா என்பதற்காக அழுது புலம்புகிறாய். அதனால என்னுடைய மடியில நீ சற்றினா படுத்து உறங்கு. அப்படியே உனக்கு தூக்கம் வரலனா இந்த கண்ணனுக்கு அகத்துல 1008 அவதாரம், யுகத்துல 108 அவதாரம். இந்த கண்ணன் எடுத்த 10 அவதாரமும் சரியாக 10 அவதாரம். அந்த 10 அவதாரம் நான் எதற்காக எடுத்தேன்? அந்த 10 அவதாரம் எடுத்து நான் யார் யாரை கொன்றேன், யார் யாருக்கு என்னென்ன நல்லது செஞ்சேன், யார் யாருக்கு என்னென்ன தீங்கு செஞ்சேன் என்பதற்காக 10 அவதார கதைகளை நான் உங்ககிட்ட சொல்றேமா? அதனால அந்த கதைக்குள்ள நீ ஊங்கொட்டி கதை மட்டும் கேளு. உனக்கு தூக்கம் வந்தா நீ தூங்கிடுமா என்பதற்காக என் மாமன் கோபால கண்ண என் தாய் நாகக்கண்ணிடத்துல சொல்றாங்க. சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொண்டு நான் என்ன செய்தேன் காவலா? எங்க அம்மாவப்பட்ட நாகக்கண்ணியும் முதல் கதைக்கு ஊங்கொட்டுனாங்க, 2வது கதைக்கு ஊங்கொட்டுனாங்க, 3வது கதைக்கெல்லாம் என் தாயார் என் மாமனாகப்பட்ட தாய் மாமா மடியில படுத்து தூங்கிடுறாரு. தூங்கின உடனே இன்னும் எத்தனை கதை இருக்குது? 10 அவதாரம் 10ல 7 இருக்குது. இன்னும் 7 கதைக்கும் என் தாயாகப்பட்ட நாகக்கண்ணுடைய வயிற்றுக்குள்ள இருந்து இந்த நல்லரவப்பால நான் ஊங்கொட்டினேன். சரி, நான் ஊங்கொட்டிட்டு இருந்தேன். அதனால
இந்த தசவதார கதைகள் 10ஐயும் நாம் தங்கை மகன் நல்லறவப்பான நாம் அந்த குழந்தை உள்ள வயிற்றுக்கூடிய அந்த குழந்தை தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு இவன் குழந்தை பெருசு ஆனானா நம்மளையே கொல்ல மாட்டான், நம்மளுடைய அவதாரங்களை தெரிஞ்சுக்குமான இந்த உலகமெல்லாம் சொல்லிருவேன்னு சொல்லி நான் அவரு என்ன செய்யறாரு, என் தாயாகப்பட்ட நிறைய மாத கர்ப்பிணி பெண்ணாக இருக்கும் பொழுது என் தாய்க்கும் இருக்கு இன்னும் பிரசவ வலி அதிகமாயிருச்சு. தூங்கி எழுந்த உடனே பிரசவ வலி அதிகமாயிருச்சு. சரி காவலா, அப்பொழுது தன்னுடைய தங்கைக்கு கூட பிறந்த ஒரு தங்கைக்கு என் தாய்மாமனாகட்ட கோபால கண்ண ஒரு மருத்துவச்சி கிளவியாக உருவத்தை மாற்றி சொந்த தங்கச்சிக்கு ஏன் பிரசவம் பாக்குறானா. சரி சரி, என்ன கூன் கிளவியா உருவத்தை மாற்றி தங்கச்சிக்கு பிரசவம் பாக்குறானா. ஆனா இதையெல்லாம் வயிற்றுக்குள்ளே இருந்தே நான் தெரிந்தேன். அந்த கோபால கண்ணைய என் தாய் மாமையா ஒரு கூன் கிளவியா உருவத்தை மாற்றி வந்து என் தங்கையுடைய பிரசவத்துக்கு வரணும். என்ன காரணம், இந்த குழந்தையானது நம்முடைய தசவதக்காரைகள் 10ஐயும் தெரிந்து கொண்டது. ஒருவேளை இந்த குழந்தைய உயிரோட நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே கொன்னுட்டோம் அப்படின்னா இந்த கதை யாருக்குமே தெரியாம நமக்கு மட்டுமே தெரிந்தாக இருந்து விடும். இன்னும் நல்லறவ பாலன் வந்து விட்டான் என்பதற்காக இந்த அகிலமெல்லாம் தெரிந்து விடுமே சொல்லி என் மாமன் சிந்தித்து செயலுக்கு வந்து ஊன் கிளவியாக உருவத்தை மாற்றி பிரசவம் பார்க்க வராரு. நான் வயிற்றுக்குள்ள இருந்துட்டு குழந்தை பிறந்தா என்ன வரும், முதல்ல தலை தான் வரும். அந்த ஆயா கிட்ட கேளு, அந்த ஆயா தூங்கிட்டு கேட்டு ஆயா குழந்தை பிறந்த முதல்ல என்ன வரும், காலு வருமா தலை வருமான்னு கேளு. தலைதாங்க வரும். அந்த ஆயாவை சொல்ல ஏங்க நான் 47 குழந்தை பெற்றிருக்கிறேன், எனக்கு தெரியாதா? என்னடா அந்த மாதிரி பருக்க மாட்டாது. இல்லைங்க எல்லாம் பட்டி பாட்டில் வச்சு எல்லாம் அடிச்சு வச்சிருக்கிறேன். சொல்லுங்க. முதலாவதாக குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு தலை மட்டும்தான், தலைதான் முதல்ல வெளியேறும். ஆனா நம்மளை கொன்று விடுவான் கண்ணன் என்பதற்காக தெரிந்து கொண்டு என் தாயுடைய நாகக்கருடைய வலுத்துல அடித்த பெல்ட், வயிற்றுல அடிக்கிற பல்ட்டு. ஆமாடா, போட்டு பல்லு முதல் எடுத்த உடனே தலைதான் வரும். ஆனா இந்த நல்ல ஒரு பாலனுடைய திமிர அப்பயே எப்படி நான் முதலாவதாக குழந்தையா பிறக்கும் பொழுது கூன் கிளவியா பிரசவம் பார்த்தாரு. அப்பொழுது என்னுடைய ஒரே ஒரு கால் வலது கால் மட்டும் வெளியே வந்தது. அந்த வலது காலால வெட்டி வதைத்து யார் கூன் கிளவியாக இருந்தார் என் தாய் மாமன், அந்த கூன் கிளவிய முதலாவதாக தலையை விடாமல் படிக்கு காலை விட்டு எட்டு உதைத்து எட்டு உதைத்த ஒரு காரணத்தினால அந்த கூணெல்லாம் மாறி மறுபடியும் அந்த கண்ணனுடைய சுயரூபமே வந்துருச்சு. குழந்தை பிறந்து விட்டேன், இதற்கு மேலதான் நான் பிறந்துட்டேனே, அவரே கடவுளாச்சு. இந்த நல்லறவ பாலன் சும்மா விடுவாரா? அப்பதான் அந்த கத்தி என்ன கத்தி எடுத்துட்டு வராரு, இந்த கம்பர கத்தின்னு சொல்றாங்களே, கண்மறை கத்தி. அப்ப வந்து அதனுடைய பேர் கண்மறை கத்தி. இப்ப வந்து தொப்பில் கூடியா இருக்கிற கத்தி உனக்கு வச்சிருக்கிற வீட்டுல. அந்த ஆய டாக்டர் ஆட அந்த ஆய வச்சுக்கிறது, அந்த ஆய மருத்துவச்சி கல்வி மருத்துவச்சி. சரி இருக்கட்டும். அந்த கண்மறை கத்தி எடுத்து வந்து இந்த குழந்தைய அறுத்து கொன்றலான்னு சொல்லி யோசிக்கிறான். சரி, ஆனா அதெல்லாம் ஏற்காத நான் என்ன செய்து எட்டி உதைத்தேன். 7 குட்டியாங்கரணை போட்டு 8ஆம் குட்டியாங்கரணத்துக்கு 8 போட்டிருந்த கூணெல்லாம் நிமிந்து வச்சான். சரி, நிமிந்த உடனே அப்பொழுது சிந்தித்தேன், இதற்கு மேலாக இந்த கண்ணுடைய முகத்துல நாம் விழுந்து விட்டால் நாம் உயிருடன் விட மாட்டேன் என்பதற்காக பிறந்த குழந்தை நாள் முதலாக அந்த கத்தின இதுதான் அந்த கண்மறை கத்தி. ஆமா, இப்பதான் இதோட பேர் கம்பர கத்தி. இந்த கண்மறை கத்தி எடுத்துக்கொண்டு சின்னம் சிறு வயதுல என் வாயில அப்படி இப்படியே புடிச்சுக்கிட்டேன். இப்படியே புடிச்சிட்டு வந்து நான் எங்க ஓடி தப்பித்து ஓடி விழுந்தேன். நாகமலை தோகமலை நான் இருக்கக்கூடிய உபநாய மலையில நான் இப்பொழுது இருக்கிறேன். எப்படி நானே வாயில கவிட்டு நான் தான் நாகக்கூட்டத்துல பிறந்தவனே, பாம்பு கூட்டம். ஆமா, அப்பொழுது அந்த நாகக்கூட்டத்துல பிறந்தனால இப்படிதான் அப்படி ஊர்ந்து போறேன்னா ஊர்ந்து போறீங்க. சின்ன குழந்தையிலே வாயில கத்தி கவிட்டு இப்படி ஊர்ந்து போறனா அப்பதான் என் மாமா எனக்கு என்னான்னு பெயர் வைக்கிறான். எப்படி இதோ ஊர்ந்து போயிட்டு இருக்கிறானே இந்த குழந்தையானது, இந்த குழந்தைக்கு பெயர் இந்த ஊர்ந்து என்ன போவோம், பாம்புதான் போவோம். அதனால இவனுக்கு அரவான் என்று பெயர் வைப்போம். எப்படி அரவம் என்பதற்காக எனக்கு பெயர் வைத்தார் காவலா. அன்று தப்பித்து ஓடி பிழைத்து என் தாய் மாமனுக்காக நான் எங்களது நாகமலை தோகமலை நடுவில் இருக்கின்ற உபலாயமனிலே சிங்கம் ஒரு தாயாக, புலி ஒரு அன்னையாக, யானைகள் கரடிகள் சிங்கம் எல்லாம் ஒரு அண்ணன் தம்பிகளாக காவலா
என்னை பார்த்து வருகிறார்கள். இதோ என்னை பெற்றெடுத்த தாயாக இருந்தாலுமே சரி, என்னை இப்படி பார்த்துக்கு வாழ தெரியல. இந்த 5 அறிவு பிடித்த விலங்குகள் என் தாயும் தந்தையன் என் அண்ணன் தம்பிமார்களா ஒரு பாச பிணைப்போடு என்னை எவ்வளவு ஒரு பத்திரமா பாதுகாத்துக்கிறாங்க தெரியுமா? அதை நினைத்தா இந்த அகில உலகத்துல 1000 சுகம் இருந்தாலும் இந்த விலங்குகளோட இருக்கக்கூடிய சுகம் எனக்கு கிடைக்காது, கிடைக்கவே கிடையாது. காவலா. ஆனால் ஒரு விஷயம், இங்க நாம் இருக்கின்ற பொழுது இந்த அர்த்தராத்திரி ஜாம வேளையில ஒருவருடைய முகம் ஒருவருக்கு கண்ணுக்கு தெரியாத இந்த அர்த்தராத்திரி ஜாம வேளையில யாரோ ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார். யார் எவன் என்பதற்காக சற்றெனும் தேடி சந்தித்து பார்ப்போம். தங்கவேல் என்ன பண்ணுவாரு? இந்த அர்த்தராத்திரி ஜாம வேளையில ஒருவருடைய முகம் ஒருவருக்கு கண்கள் தெரியாது இந்த இரவு நேரத்துல இந்த அகில உலகத்துல சரியோ நவரத்தினங்களும் சரியா 9 நவரத்தினங்கள், அந்த 9 நவரத்தினங்கள் படைத்து ஒரு மணிமகுடத்தை வீட்டுக் கொண்டு யாரோ வருகள் கண்ணே கண்ணே அரவான் 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 என்பதற்காக யாரோ ஒருவர் வருகிறார். யாராக இருந்தாலுமே சரி, அங்கு யார் அரவான் என்பதற்காக அழைப்பார் என்பதற்காக பார்த்து விட்டு சற்றேனும் தெரிந்து கொண்டு வா. யாருன்னு கேக்குறாரு? நான் யாருன்னு தெரியவில்லையாமா? எனக்கு தெரியல, நீ சொல்லு, நீ சொன்னா தானே தெரியும். அத்திபுரத்துமே அந்த அரவக்குடி துரியராஜன் வந்திருக்கேன் சொல். அப்படியா? ஆமா. அப்படி சொல்றாங்களா? ஆமா, அப்படிதான் சொல்லு போ. அப்படிதான் சொல்லலாம். அப்படியே சொல்றான். யாரே நிறைய போற ராஜனடா பழைய முட்டூர் சங்கரே சேர்றான். அத்திபுரத்து வேந்தன் அவரை கூடி படுத்தவன் வந்திருக்கிறார். அவரை கூடி ரொம்ப அடிச்சின வச்சிக்க. அரவ கூடி படுத்த வேந்தன் அத்திபட்டி இல்ல, அத்திபட்டில இருக்கிறார். அத்தியாபுரம் முன்னேறுங்களே. அத்திபுரத்து மன்னன் இந்த யார் வந்து நிக்கிறா? பேர் சொன்னாலும் தெரியல, நீ யாரு என்ன ஆகுதுன்னு கேக்குறார். நான் பேரான பெரிய தந்தை. அந்த ராமாயண புண்டையெல்லாம் உங்ககிட்ட கேட்கல, அவருக்கு என்ன ஆகுதுன்னு நான் கேக்குறேன். அவருக்கு பெரியப்பா. அப்படியா? ஆமா. உங்க பெரிய பண்ணி சொல்லணுமா? பெரிய பண்ணி சொல்லு. சாமி உங்க பெரிய புண்டா, உங்க பெரிய புண்டா வந்திருக்கிறாரு. பெரிய பெரியப்பா வந்திருக்கிறாரு. பெரியப்பனா சொல்றமா அவன் தெளிவா. அத்திபுரத்தவன் மாமனன் துரியராஜனா. அப்பா என் பேரும் பேருமாய் உள்ள அப்பா என் பெரிய தந்தை யாரு?
பார்த்தாலே அவனை பார்த்தாலே அந்த இமயகிரி மலை எப்படி கும்பிடுமோ அது போல் நெருப்பு எப்படி தெரித்து ஓடும் அது போல் இருக்கிறான். சீரு சிங்கத்தை போல் சின்னம் கொண்ட வேக்கை போல் வருகிறானே இவன் கிட்ட எப்படான போய் கடவுளுக்கு வரட்டுன்னு கேக்குறது. பொறுமை போ, இல்லன்னா நீ புழக்க போட்டு பொறுமை போ. என் பெரியப்பா என் பேரும் பெருமை உள்ள என் பெரிய தந்தையாரே ஐயா பார்த்தால் பயம் ஆகிதா. ஐயோ அவனை பார்த்தால் பயமாகிறாரா? உன்னை பார்த்தாலே பயமாகிறீங்க. உன்னை பார்த்தாலே பயமாகி இருக்கிறது. என் வேகமெல்லாம் நடுங்குகிறது. ஏன்னா அஸ்தாபுரத்து மன்னன் யாருக்குமே பயப்பாரவன். உன்னை பார்த்தாலே எனக்கு என்னன்னு தெரியல, பக்கு பக்குன்னு அடிச்சுக்கிறாடி. பக்கு பக்கு அது அடிக்குதுன்னா அது மாத்திரை போட. அப்பா பெற்றால்தான் மகனா, பெறாவிட்டால் நான் உனக்கு மகன் தான் அப்பா. என் அருகில வாருங்களப்பா, தயக்கம் கொள்ள வேணாம், நானும் உடைய மகன் தான் அப்பா. வாருங்களப்பா. பரவாயில்ல, நான் பெற்றாதான் மக்களா, என்னுடைய தம்பி மகன் எனக்கு இந்த மகன் தானே. பரவாயில்ல பரவாயில்ல அப்பா. ஆனா சொல்லவா, தந்தையா தனக்கு மூத்த இருவர் போற்று தந்தையே. தனக்கு மூத்த இரு நிலத்தோர் போற்றும் தந்தையே. அப்படி வந்ததோ செய்தி என்ன, நீ வகையுடைய உறக்க வேண்டும். வந்ததோ செய்தி என்னவோ துரிதமுமா, இங்கே வந்த செய்தி என்னவோ. தந்தையே தனக்கு மூற்ற இரு நிலத்தோர் கீழே மேலே கீழே இருக்கின்ற பூமியும் ஆகாய்
கீழே இருக்கின்ற பூமியில இருக்கின்ற மன்னர்களும் சரி மேலே வானலோகத்தில் இருக்கின்ற தேவர்களும் இரு நிலத்தோறும் போற்றக்கூடிய என் பெரிய தந்தையார் திருதராட்சியன் துரியோதன மன்னனே இந்த வியாழையும் ஒரு பொருட்டாக எண்ணி இந்த நல்லறவாணியும் ஒரு பொருட்டாக எண்ணி இந்த அர்த்தராத்திரி ஜாம வேளையில ஒருவருடைய முகமானது ஒருவருக்கு தெரியாத இந்த இருள் சூழ்ந்த இந்த இருட்டு நில என்னையும் ஒரு மனிதனாக நினைத்து என்னை பார்க்க வந்திருக்கிறீர்களே அப்பா உங்களுக்கு என்னப்பா ஆபத்து அபயம் என்பதற்காக அலுவலகத்தை கொண்டு மகனிடத்துல ஓடி வந்திருக்கிறீர்கள் அப்பா உங்களுக்கு நடந்தது என்ன எனக்கு எப்பேற்று அபயம் இருந்தாலும் நீ காப்பாயா அப்பா உங்களுக்கு அபயமா அப்பா பெற்றெடுத்த தாய்க்கும் பேசுகின்ற முறைக்கும் ஒரு இலக்கு நடந்து விட்டால் அது பார்த்து கொண்டிருப்போம் நான் மகன் அல்ல ஒரு மகனாக பிறப்பதற்காக தூக்க முடியாத சுமையை தூக்குவதற்கும் கட்ட முடியாத கடனை கட்டுவதற்கும் உண்ண முடியாத சாதத்தை உண்ணுவதற்கும் தான் ஒரு மகனாக பிறப்பது அப்பா உங்களுக்கு யார் ஆபத்து எவரால் ஆபத்து அப்பா கக்கம் தர வேண்டாம் உங்களுடைய கண்டாடை ஒன்று மட்டுமே கூடுங்கள் போதும் உங்களுக்கு பகையானவனை எவனாக இருந்தாலுமே செய்ய 8 நொடிக்குடைய கொட்டத்தை அடக்கி நான் பின்பு உங்களை வந்து தேடி சந்திக்கிறேன்ப்பா பெற்ற மகனாக இருந்தாலும் இப்படி ஒரு சீர சிங்கத்தை போல நான் யாராக இருந்தாலும் சரி அவனுடைய கொட்டத்தை அடக்கி வருகிறேன் என்று சொல்லி பாய் புலி போல் பாய்கிறான் அரபான் அப்பா ஏனப்பா எட்டி பாய்கின்ற சிங்கத்தை ஏன் இப்படி நீங்கள் அட்டை போடுகிறீர்கள் எனக்காக எதை வேணாலும் செய்வாயா அப்பா அண்டத்தை முட்ட வேணுமா இல்ல இலைக்கடலை நான் தாக்க வேணுமா இந்த பூமியை பாயாக சுருட்ட வேணுமா இந்த ஆகத்தை நான் வில்லாக வளைக்க வேணுமா என்னப்பா செய்யணும் எத்தனை கிணை கிட்டன மரபணு மட்டி போக்கும் கட்டித்தனமும் முட்டாள் என்று என்பதற்காக ஒரு பொழுது நட்டை கிடைக்க நிறுத்தி விட்டார்கள் எட்டாத கனி எவ்வளவு எட்டத்தில் இருந்தாலும் அந்த எட்டாத கனியை ருசி பார்க்கும் வல்லமை படைத்தவன் இந்த பான நல்லவன் மகனே எனக்காக நீ எதை வேணாலும் செய்வாயா அப்பா உங்களுக்காக எதை வேணாலும் செய்யுமா ஆமா அப்பா நான் உயிரை கேட்டாலும் தந்தேன் என் உயிரை கேட்டாலும் எப்படி எப்படி பெற்றெடுத்த மகனத்தில் ஆபத்து என்பதற்காக வந்து விட்டீர்கள் அப்பா அப்பா சொல்லப்பா இந்த வலது துடிக்கிறது இதோ எவனாக இருந்தாலுமே சரியே இந்த தந்தையற்காக இதை கேட்டாலும் தருவா என்பதற்காக கேட்கிறாயா அப்பா என் உடலை கேட்டாலும் தருகிறேன் இந்த நல்லரவ பாலன் என் பேரான பெரிய தந்தை துரியோதனனுக்காக என் உயிரை கேட்டாலும் நான் தருகிறேன் எதை கேட்டாலும் தருகிறேன் என்னுடைய உயிரை கேட்டாலும் தருகிறேன் என்று சொல்கிறாயே சத்தியமாக உயிரை கேட்டாலும் தருகிறேன் என் உடலை கேட்ட தருகிறேன் சத்தியமாக அப்பா வந்த வேலை சுலபமாக முடியுது போல் தெரிகிறது ஏன்னா நான் எனக்கு ஆபத்து என்று தான் சொன்னேன் எதை கேட்டாலும் தருகிறேன் என் உயிரை கேட்டாலும் தருகிறேன் என்று சொல்லி கைத்தட்டி சத்தியம் செஞ்சுக்கிறானே நான் சத்தியத்தை கேட்காமையே அவனே சத்தியம் செஞ்சுட்டான் இருந்தாலும் இந்த சத்தியத்தை உறுதிப்படுத்திக்கணும் மகனே அப்பா எதை கேட்டாலும் தருகிறேன் என்று சொல்லி எனக்கு உயிரை கேட்டாலும் தருகிறேன் என்று சொல்லி எனக்கு சத்தியம் செய்தா அல்லவா உன்னுடைய பேரான பெரிய தந்தை தருமை மேல் சாட்சியாக உன்னுடைய தந்தையார் அர்ஜுன மேல் சாட்சியாக பின்னி மேல் சாட்சியாக இந்த பூமாதேவி மேல் சாட்சியாக நீ என் உயிரை தருவாய் உனக்கு அப்பா உன்னுடைய உயிரை எனக்கு தருவாயா உங்களுக்கு நான் சத்தியம் செய்து தர வேண்டும் ஆமா அப்பா சத்தியமே கொல்லும் சத்தியமே வேணும் சத்தியம் தர சந்தகுல வம்சத்துல வாக்கப்பட்டவனான் கோடு தவறாத குருகுல வம்சத்துல வாக்கப்பட்டவனான் அப்பேர் கொண்ட நல்லவனுக்கு சத்தியமா ஆமா இருந்தால் இருக்கட்டும் யார் இடத்துல சத்தியம் செய்கிறேன் என் தந்தையார் ஆமா என்னை பெற்ற அர்ஜுனன் தந்தையார் அவர் வேறாகி விடுமா இல்லை பேரான பெரிய தந்தை தெரியவன நீங்கள் தான் வேறாகி விடுமா அப்ப நான் சத்தியம் செய்த நானும் தமிழர் வரையத்தானே நான் சத்தியம் செய்த நானும்
சபையோரும் அறியத்தானே அத்தரும் சாட்சியாக என் மாமனார் பரந்தாமன் மீது சாட்சியாக இந்த பூமாதேவி சாட்சியாக அந்த அகழமணி சாட்சியாக உன் சிந்தையை நினைத்த தேதி சிறப்புடன் பலிதமாகும். இதோ அப்பா, இதோ சத்தியம் செய்கிறேன். சத்தியம் செய்தனார் அந்த சபையோரும் அறியத்தானே அர்த்தரும் சாட்சியாக என் மாமனார் பரந்தாமன் மீது சாட்சியாக பாண்டவர் ஐயர் மீது சாட்சியாக என் தாய் நாகுக்கண்ணி மீது சாட்சியாக இந்த பூமியின் சாட்சியாக இந்த ஆகாயம் சாட்சியாக உங்களுக்கு யாது ஒரு குறை நேர்ந்துட்டாலும் அதை மகனாக பிறந்த நான் செய்கிறேன். இது சத்தியம் அப்பா. சுலபமாக முடிந்து விட்டது. ஏன்னா சத்தியம் நான் கேட்கல, எதை கேட்டாலும் தருவேன், உயிரை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லி கை தட்டி சத்தியம் செய்து விட்டான். இப்ப கேட்கிறேன் பாரு மகனே அரவா, நீ எதை கேட்டாலும் தருவாய், உயிரை கேட்டாலும் தருவாய் என்று சொன்ன அல்லவா? அதனால நடக்கின்ற அந்த பத்தி நாளை தந்த மகனே அரவா பாலா காலிக்கு உன்னை சக்தி காலிக்கு உன்னை வெட்டி கடவுளை தர போறேன். காலிக்கு உணவட்டி நான் கடவுளை தர போறேன். நாளைய வருகின்ற 18 நாள் சண்டை பாரத போர் தூக்கம் செய்ய வனகோடி காளிக்கு உன்னை வெட்டி நான் பலி கொடுத்து கடபலி தர வேண்டும். வாடா பலிக்கு
ஏண்டா எதை கேட்டாலும் தெரியும், உயிரை கேட்டாலும் தெரியும், கை தட்டி சத்தியம் செஞ்சைய சத்தியம் செஞ்சல வாரா கடவுளுக்கு காளிகா தேவிக்கு. அப்பா உனக்கு இந்த பேராசை அப்பா உலகால் இருக்கும் போது அப்பா இருக்கலாமா உனக்கு இந்த உலகை ஆள்வதற்காக இந்த பேராசையானது இருக்கிறது. இந்த வயசுலயே உனக்கு இந்த பேராசை இருக்குது. இருக்கிறதெல்லாம் சரிதானப்பா. இந்த பாலை ஒரு பொருட்டாக நினைத்து நீதான் மகனே கடவுளுக்கு வர வேண்டும் நல்லறவன் என்பதற்காக உரைக்கிறாயே. அப்பா கௌரவம் சரியாக நீங்கள் 100 பேர் இருக்கிறீங்க. உன் தம்பிமார்கள் சரியாக 99 பேர் இருக்கிறாங்க. சரி, அந்த 99 பேர்ல எவனையாவது ஒருத்தரை வெட்டி இந்த 56 தேசத்தையும் நீங்களே ஆண்டிருக்கலாமே தந்தையே. உங்க தந்தைமார் 5 எனக்கு எதிரி, அவங்களை கொல்லலாம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நாங்க 100 பேர் என்ன வெங்காயத்துக்கு நாங்க சாகணும். சத்தியம் செஞ்சல வாழா கடவுளுக்கு. சரி, அப்படிதான் இல்லை என்றால் உங்களுக்கு உன் அண்ணன் தம்பிமார்கள் உங்களுக்கு முக்கியம்னா சரி, நானும் ஒரு மகன்னா. கௌரவர்கள் சரியாக நீங்க 100 பேர் இருக்கிறீங்க. ஆமா, கௌரவர் 100 பேருக்கும் சரியாக உங்களுக்கு பசங்க சரியா 66 ஆண் பிள்ளைகள் உங்களுக்கு பிறந்திருக்கிறாங்க. அந்த 66 ஆண் குழந்தைகள்ல அதுல எவனையாவது வெட்டி இருந்தா கூட இந்த 18 நாள் பாரத போர்க்களத்துல நீங்களே வெற்றி பெற்றிருக்கலாமே. இந்த 5-10 மரியாதை அறமான அழைத்து போய் காளியம்மன் கோவிலுக்கு பலியிடலாமா அப்பா? ஏன்னா தாய்ப்பால் அறிந்தாதவர் தாய் முகத்தை பார்க்காதவன் நீ ஒருவன் தான். 32 லட்சம் அதாவது எதிர்வாம கொண்டவன் நீ ஒருவன் தான். அதனாலதான்டா உன்னை நான் வெட்டுறது இங்க பலி கேட்க வந்தேன். ஆனா நான் வந்த நேரத்தில் என் வேலை சுபாவம் முடிஞ்சிச்சு. அதாவது உன்னை அறியாமல் சத்தியத்தை செய்து விட்டாய், என் உயிரை கூட தருகிறேனப்பா என்று சொல்லி. ஏண்டா நீ பிராசத்தை கட்டா நான் மயங்கிருவனா? இப்பொழுதும் அப்படிதானப்பா. ஒரு மகனாக பிறப்பது இதற்காக, கட்ட முடியாத கடனை கட்டுவதற்கு தான் ஒரு மகனை பிறக்க வைப்பது. இல்லை, ஒரு தூக்க முடியாத சுமையை தூக்குவதற்கு தான் ஒரு மகனாக பிறப்பது. உண்ண முடியாத சாதத்தை உண்ணுவதற்கு தான் ஒரு மகனாக பிறப்பது. என்னை பெற்ற தந்தையார் வேறாகி விடுமா, இல்லை நீங்கள் தான் வேறாகி விடுமா என்பதற்காக நான் மனதிலுமே நினைத்து அப்பா அன்றைய தினத்திலே மகடவத்தா அரக்கனிடத்துல உங்களுடைய 100 பேருடைய உயிருடைய உங்களுக்கு சிரத்தையும் காற்றேனே. அதனை நினைத்து கூட இந்த நல்லறவ பாலன் மீது சற்றேனும் உங்களுக்கு மனம் இறங்கவில்லையா? ஏனப்பா அப்பா, எனக்கு இந்த நாட்டை ஆள வேண்டும். மண்ணுக்காக நான் பிறந்தவன், மண்ணை எனக்காக பிறந்தது. 5 நான் அழிக்க வேண்டும் சிரத்தை. 18 நாள் சண்டை பாரத போர்க்களத்துக்கு உன்னை வடகோடி காளிகா தேவிக்கு வெட்டி பலி கொடுத்து அந்த ரத்தத்தை எடுத்து பொட்டா ஆயுதத்தில் பொட்டு வச்சு நான் 18 நாள் சண்டை பாரத போர் துவக்க செய்தால் என்னுடைய கடை செவிக்கும் வாரா கடவுளுக்கு. அப்பா சரி, நான் சத்தியம் தவறாத சந்திரகுல வம்சத்துல பிறந்தவன், கோடு தவறாத குருகுல வம்சத்துல பிறந்தவன். அப்படி பிறந்தவன் நான் சத்தியம் செய்து விட்டேன். நான் சத்தியத்தை நான் ஒருபொழுதும் தான் நான் மீறி விட்டால்
என்னை பெற்றெடுத்த என் குலத்திற்கே ஒரு இழுக்கு வந்து நேர்ந்துவிடும். சரி. அந்த இழுக்குக்கு இந்த ஆண்மகன் நான் ஆக போவதில்ல. பாணர் உலகத்துல பிறந்தவன் ஒவ்வொருவனாக இருந்தாலுமே சரியே, அவன் ஏழையாக பிறப்பான தவிர ஒரு பொழுதும் அவன் கோழையாக மட்டும் பிறக்கவே மாட்டான். அப்பேற்கொண்ட குலத்தில் பிறந்தவன் இந்த நல்லறப்பாளன் நான். அப்பா ஆகட்டும், நீங்கள் சொன்ன பிரகாரமாக சூரிய பகவான் உதயம் பண்ணுவதாக பாலைவனத்திலே வருகின்ற பத்திரகாளி கோவிலுக்கு நீ வர வேண்டும். அவ்வளவுதானே? ஆமா. அப்பா நீங்கள் சொன்ன பிரகாரமாக நான் காளியம்மன் கோவிலுக்கு நான் கடவுளுக்கு வருகிறேன். கடவுளுக்கு வருகிறேன். ஆனால் ஒரு விஷயம். என்ன? இரண்டு விஷயங்கள். என்ன? அப்பா இந்த நல்லறவு பாலனுடைய உடம்புல இன்று நான் பிறந்த நாளிலிருந்து இன்று நாள் வரலுமே, நான் பிறந்த நொடி முதல் இந்த நொடி வரலுமே என்னுடைய உடம்புல பின்னம் பட்டதே கிடையாது. சற்றினும் என்னுடைய உடம்புல ஒரு காயம் கூட பட்டது கிடையாது. அது போல என் உடம்புல பின்னம் படாத மீனை பின்னம் படாமல் படி இருக்க வேண்டும். என்னுடைய காயம் படாத மீனை காயம் படாமல் படிக்கு இருந்தால் அந்த காளியம்மன் கோவிலுக்கு நான் கடவுளுக்கு வருகிறேன். பலிக்கு வர போற அது கேட்டு என்ன நடக்கும்? அப்படி முன்னொன்று, என்னுடைய இந்த உலகத்துல எல்லா இடத்துக்கும் ரோமம் இப்படிதான் இருக்கும். ஆனா எனக்கு வந்து ரோமங்கள் எல்லாம் எதிர் ரோமங்கள் கொண்டவை. என் உடம்பு முழுவதுமே வெறும் எதிர் ரோமமா தான் இருக்கும். அந்த எதிர் ரோமத்துல ஒரு ரோமம் குறைந்தால் கூட சரியே, நான் கடவுளுக்கு நான் வரமாட்டேன். அப்படியா? ஆமாப்பா. இனி எந்த ரோமம் கிடையும்? சரி, சீக்கிரமாக சொன்ன பிரகாரமே நீ கடவுளுக்கு வரணும். ஆனா அரவா, உன்னால எனக்கு பாசம் இருக்குதான். ஆனா என்ன பண்றது, எனக்கு நாடாளக்கூடிய ஆசை வந்து விட்டது. ஆனா நீ சத்தியம் பண்ணாது இருந்தா கூட எனக்கு கொஞ்சம் மன இறக்கு இருக்கும். ஆனா நீ சத்தியத்தை பண்ணி கொடுத்துட்ட. சத்தியத்தை நான் மீறினாலும் நீ மீறக்கூடாது இல்லவா? அதை மீறினாலும் உன் குலத்துக்கே ஒரு கேடு வந்து விடும். அப்பா சத்தியமே கொல்லும், சத்தியமே வெல்லும். ஆமா, நான் சத்தியம் தவிர சந்திரகுல வம்சத்துல பிறந்தவன், ஓடு தவறாத குருகுல வம்சத்துல பிறந்தவன். நீங்கள் சொன்ன பிரகாரமாக கடவுளுக்கு வருகிறேன். என் ரோமத்திலே ஏதோ ஒரு ரோமம் குறந்தாலுமே சரியே, என் உடம்பில ஏதாவது ஒரு பின்னம் பட்டால் சரியே, கடவுளுக்கு வரமாட்டேன். நீங்கள் முன்பதாக போருங்கள். காளியம்மன் கோவிலுக்கு நான் பின்பதாக நான் வந்து விடுகிறேன். சீக்கிரமாக வந்து விடு. நான் பூசைக்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறேன். ஆகட்டும். வரட்டுமா? ஆகட்டும். வந்துவில்ல போய் மூடிட்ட. என்னையா ஐயோ தெய்வமே, ஐயோ நான் என்ன குற்றம் செய்து நண்பனா என்ன கிருபதிக்கு நான் யாருக்கு என்ன பாவம் செய்த, நான் யாருக்கு என்னடா திங்கடா நினைத்து இந்த அகில உலகத்துல இந்த நல்லறவு பலன் நான் சரி ஒரு ஆணாக பிறந்தது தவறா காவலா?
சரி, தந்தையுடைய வீரத்தையும் தந்தையுடைய முகத்தையும் ஒரு தடவை பார்த்தால் போதும் என்பதற்காக ஏங்கி ஏங்கி இத்தனை வருட காலமாக தவித்துக் கொண்டிருந்தேன். சரி. நான் பிறந்ததிலிருந்து நான் சாக போகும் நாள் வரையில என் தாயும் தந்தையுடைய முகத்தை தான் நான் பார்க்க போகிறேனா என்பதற்காக எனக்கு ஒன்றுமே புலப்படவில்லை. காவலா, நான் சத்தியம் செய்திருக்கிறேன். அழுது புலம்புவதில் அழுது புலம்புனா கூட என் குலத்துக்கு தான் கேவலம். கரையை துளைக்க காவேரிக்கு செல்லலாம், தலை விதியை துளைக்க வேந்தனால முடியாது, வேந்தனால ஒரு காண முடியாது. நம்முடைய தலையில இதுதான் விதின்னு எழுந்திருந்தா நடக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னு நம்ம இருக்க வேண்டியதுதான். சரி காவலா, அதனால ஒரு விஷயம், கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே மறைவதற்குள்ளாக கிழக்கே உதிக்கின்ற சூரியனாகப்பட்டவன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்னாக காளியம்மன் கோவிலுக்கு வந்து விட வேண்டும், கடவுளுக்கு அரவான் என்பதற்காக மாமனன் துரியராஜன் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அதனால இங்க இருக்கிறார்களே என் அண்ணன் தம்பிகள், என்னை பெற்ற உறவினர்கள் யார், இந்த வன தேவதைகள், அவரிடத்துல வாய் வார்த்தை சொல்லிவிட்டு கடவுளுக்கு புறப்படுவோம். அவரிடத்துல சொல்லிவிட்டார் காவலா, நான் சாகு கிடையாது கூட சரி, என் தாயுடைய முகத்தை ஒரு தடவை மட்டும் பார்த்து விட்டால் போதும். அப்படி அப்பொழுதாவது இந்த நல்லறவ பானுடைய உயிரானது போகுமா என்பதற்காக தெரியவில்லை. வன தேவதைகளிடத்துல சொல்லிவிட்டு தாயாரை பார்த்தால் ஆச்சு, பார்க்கவில்லை என்றால் கடவுளுக்கு போவோம். ஐயோ வன தேவதைகளே, சிங்கம் சிறுத்தை சென்னாய் புலி என்பதற்காக வேண்டும். சிங்கம் சிறுத்தை சென்னாய் புலி என்பதற்காக அனைத்து விதமான ஜீவராசிகளே இவ்வளவு நாள் முதலாக
என்னை சற்றென்று கூட பார்க்காமல் படிக்கு என்னை வளர்த்தி வாலிபம் செய்து விட்டீர்கள். இதோ நான் என்னைக்கு பார்த்த முகம் நான் என்னைக்குதான் பார்க்க போறேன் என்பதற்காக தெரியவில்லை. ஒரு கன்று பசுவானப்பட்டது கன்று எழுந்து விட்டால் அந்த கன்று தாயாரப்பட்ட பசுவை தேடி எப்பெல்லாம் தேடி தெரியுமோ அதனை போல இந்த நல்ல நான் சிறந்து கொண்டு சரி இப்பொழுது நான் மாமன்னன் துரியராஜனுக்கு செய்த சத்தியது காரணக்காக நீல காளியம்மன் கோவிலுக்கு கடவுளுக்கு போகிறேன். சரி இதோ வனதேவதைகளே இதோ நான் போய் வருகிறேன். ஐயோ அம்மா நாகலோகத்தில் இளவரசியாகிய நாகக்கண்ணி வரும் விதம் காண்க.
பச்சமுத்து கோவல முத்து பார்வதிக்கு உகந்த முத்து கண்ணா